யாருமே படிச்சு அங்க அதிகாரத்துக்கு வரல. தமிழ்நாட்டினுடைய கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர் இன்னும் இதைவிட முக்கியமான பொறுப்பு இருக்கு. அகில உலக உதயநிதி ரசிகர் மன்றத்தினுடைய தலைவர். பாடல் வெளியீட்டு விழா, உதயநிதி ஸ்டாலினுக்கு பின்னாடி எங்கேயாச்சும் போறது, இதெல்லாம் தாண்டி கொஞ்ச நேரம் இருந்ததுன்னா கல்வித்துறையை பத்தி பேசுவார். இவர்களுக்கு கல்வியை பற்றி என்ன தெரியுங்க? யோசிச்சு பாருங்க. ஒரு அமைச்சரையும் பாருங்க. காந்தின்னு ஒரு பேர், சரி ஏதோ காந்தி மாதிரி இருப்பாரு நினைச்சீங்கன்னா 1990 காலகட்டத்தில் கள்ளச்சாராயம் காட்சி குண்டா ஆக்ட்ல ஜெயிலுக்கு போயிட்டு வெளியே வந்து அமைச்சராக இருக்கக்கூடிய காந்தி. அறநிலைத்துறையினுடைய அமைச்சர் சேகர் பாபு சென்னையில ரவுடி ஷீட்டர், ரவுடி சரித்திர பதிவேட்டில் பெயர் இருந்த ஒருவர் அறநிலைத்துறையினுடைய அமைச்சர். யோசிச்சு பாரு, நாடு விளங்குமா? அமைச்சர் ரகுபதி அவர் மேலேயே வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தாருன்னு கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. அவர்தான் சிறைத்துறை நீதித்துறையினுடைய அமைச்சர். நாடு விளங்குங்களா? இந்த கூட்டு களவாணிகள்லாம் ஒன்னா சேர்ந்து நம்ம குழந்தைகள் என்ன படிக்க வேண்டும் என்பதை தீர்மானம் செய்ய போறாங்க. ஒரு ரவுடி கிளாஸ் எடுத்தா ரவுடி தாங்க கிடைப்பான், நல்ல ஆசிரியர் கிளாஸ் எடுத்தா நல்ல பையன் கிடைப்பான். ஆனால் இந்த கூட்டு களவாணிகள், சிறைக்கு சென்றவர்கள், மக்கள் பணத்தை கொள்ளையடித்தவர்கள், ரவுடிகளாக இருந்தவர், கள்ளச்சாராயம் காய்ச்சினவங்க, இவங்கெல்லாம் சேர்ந்து தமிழ்நாட்டினுடைய கல்விக் கொள்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றார்கள்.